கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட பெண்ணே எழுந்து வா என்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த பெண்களுடைய ப்ரோக்ராமை நாங்கள் ஒளிபரப்ப இருக்கிறோம். அநேக காரியங்கள் பெண்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராம் குறித்து. நாங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிறோம். இந்த நாளில் கூட ஒரு பெண்ணை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் அழகாக நமக்கு சிருஷ்டிப்பை உண்டாக்கினார். இதுதான் வாழ்க்கையில் ஒரு சிருஷ்டிப்பு. இது ஏன் சிருஷ்டிப்பு அப்படி சொல்லிட்டு சொன்னால், நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றா எப்படி மாறப்போகுது அப்படி சிருஷ்டித்த உடனே ஏவாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் 3 காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லது. அவன் யோசிக்கிறான். ஏன்னா இது கீழ்ப்படியாமை என்கிற ஒரு குணம் இந்த ஏவாளுக்கு இருக்குது. அநேக பெண்கள் நம்ம வேதத்தில் இருக்காங்க. கீழ்ப்படிந்த பெண்கள் அநேகர் இருக்காங்க, கீழ்ப்படியாத பெண்கள் அநேகர். முதல்ல எடுத்த உடனே ஆண்டவர் அழகாக சிருஷ்டித்த அந்த காரியத்தில் ஒரு பெரிய குழப்பம் வந்தது. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த ஏவாள் நிமித்தம்தான். இப்போ இந்த ஏவாள் என்ன செய்கிறா, அந்த சர்ப்பம் சொன்னதை கேட்டுட்டு ஆண்டவர் சொன்ன காரியத்தை கீழ்ப்படியாமல் இந்த சிருஷ்டிப்பில் 3 காரியத்தை அவள் பார்க்குறா. அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம், பார்வைக்கு இன்பமானது. இந்த கண்ணில் தான் நமக்கு பிரச்சனையே. இப்போ அந்த பழம் தான் அவளுக்கு பார்வைக்கு இன்பமாக இருக்குது. இதெல்லாம் குழப்பி விட்டது சர்ப்பம், பிசாசு. ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்தா அன்றைக்கி தலைகிலே அந்த ஏதேன் தோட்டத்திட்டு வெளியில் திருத்தி விட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் சிருஷ்டிப்பு. இப்படி சிருஷ்டித்த பிறகு நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியாமலே கரைப்பட்டு போகிறோம். அநேக காரியங்கள் நடக்கிறது. இந்த கரைப்பட்டு போகிறது என்ன எப்படின்னு சொல்லி சொன்னால், நமக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமல் பாவம் உள்ளே வந்துடுது. சிருஷ்டிக்கும் போது நல்ல ஆண்டவர் பரிசுத்தமாக நம்மளை படைக்கிறாரு. அப்படி படைக்கும்போது நம்ம ஸ்டேஜில் நம்மளை அறியாமலே ஒரு பாவம் உள்ளே வருது. எப்படி பாவம் உள்ளே வருதுன்னு சொல்லி சொன்னால், இதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது ஏவாளுடைய 2 பிள்ளைகளுக்குள்ளே பயங்கர பிரச்சனை வந்துடுச்சு பாவம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நல்லா தான் நம்ம இருக்கிறோம், அப்படியே நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு பாவம் உள்ளே வந்துடுது. இப்போ இந்த பாவத்தை என்ன செய்யணும், இந்த கரெக்ஷன் பண்ணணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிருஷ்டிப்பு. 2வது ஸ்டேஜ் நம்முடைய வாழ்க்கை நடந்து போயிட்டே இருக்கிறோம். நம்மளை அறியாமல் ஏதோ ஒரு காரியம் நமக்கு உள்ளே வந்துடுது. இந்த பாவம் வரும்போது நம்ம என்ன கரைப்பட்டு போகிறோம். இந்த கரையை நம்ம என்ன செய்யணும்னா இதை சுத்தம் பண்ணணும். இதை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? வெளியில் சுத்தத்தை நம்ம அழகாக சோப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். ஆனால் உள்ள சுத்தம் சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம், ஆண்டோடைய ரத்தத்தினால தான் நம்மளை அவர் கழுவுகிறார். மார்க் 2வது அதிகாரம் 1லேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அவர் பாவத்தை கழுவுறாரு. ஏதோ கரைப்பட்டுச்சு, அந்த கரையோடு நம்ம வாழ முடியாது. அந்த கரைக்கு ஒரு க்ளீன் வேணும்னா இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ண உடனே நம்ம இப்படி சுத்தமாக ஆகிடுறோம். இல்லை எனக்கு க்ளீனிங்கே வேண்டாம், நான் பாவத்தில் தான் இருப்பேன், இல்லை நான் கரையோடு வாழ்ந்துக்கிறேன். இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். சிருஷ்டிக்கும் போது அழகாக சிருஷ்டித்தார். நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்கள் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் இதை க்ளீன் பண்ணுறாரு. இதை க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு க்ளீனிங் வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்த நிலைமையிலே இருப்போம், இதிலே தான் இருப்போம். இல்லை எனக்கு க்ளீனிங் வேணும்னா ஆண்டவர் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளை வாழ வைப்பார். நம்ம இப்போ சுத்தமாயிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது மாத்திரம் இல்லை, கடைசியில் நம்ம எங்கே தான் போய் இது முடிய போகுது நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொன்னால், அடுத்தபடியாக ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிறது இந்த 4 ஸ்டேஜில் கடைசி ஸ்டேஜ் தான் பரலோகம். எப்போ நம்ம இந்த சுத்தமாயிட்ட பிறகு நம்மளை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு போயிடுவார். இதுதான் வாழ்க்கை. 4 ஃபேஸ் தான் நம்முடைய வாழ்க்கையில். சிருஷ்டிப்பு, நம்ம அறியாமல் வர பாவங்கள், அதை ஆண்டவர் கழுவிட்டாருன்னா நம்ம நேராக கடைசி பரலோகத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது பாருங்களேன். அநேக வாசஸ்தலங்கள் எனக்கு உண்டு. இது முழுவதுமாக அப்படியே கோல்டன் சிட்டி மாதிரி பரலோகம் இருக்கும். அதில் போகிறதுக்கு தாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போது நம்ம கரையோடு இருந்தால் இதில் போக முடியாது. இந்த கரையெல்லாம் ஆண்டவர் நம்ம கழுவி க்ளீன் பண்ணிட்டார் சொல்லிட்டேன்னா கடைசியாக நமக்கு ஆண்டவர் இந்த இடத்த வச்சுருக்கார். இதுக்காக தான் நம்ம இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ பெண்கள் கீழ்ப்படுகிற பெண்கள் உண்டு, கீழ்ப்படியாத பெண்கள் உண்டு.
கொண்டு நம்ம சின்ன சின்ன காரியங்கள் பெண்களோட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள், விட்டு கொடுக்குற விஷயங்கள், கீழ்ப்படுகிற விஷயங்கள், இதெல்லாம் நம்ம செய்யும்போது ஆண்டவர் நம்மளை அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளை பரலோகத்துக்கு எடுத்து போவார். எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் இந்த 4 ஃபேஸை நம்ம கடந்து கடைசியாக நம்ம போகிறது பரலோகத்துக்கு போகிறோம். என்னங்க, உங்களுக்கு புரிஞ்சுதா? கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். நீங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எப்படிப்பட்ட கரையை கூட அவரால் கழுவ முடியும். அவருடைய ரத்தத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது. அதனால் நான் கரைப்பட்டு போயிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. அவர் மறுபடியும் நம்மளை கொண்டு வந்து நம்மளை சுத்தம் பண்ணி நம்மளை பரலோகத்தில் சேர்க்கறது அவருடைய வேலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம செய்வோம். அன்புள்ள தேவனே, அப்பா பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படியாததுனால எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் சில அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. ஆதாம் ஏவால அந்த தோட்டத்தை விட்டு தெருத்தி விட்டாங்க சாமி. ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பிளான் பண்ணி ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதே போல் எங்களுக்கும் பிளான் பண்ணி ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. அந்த வாழ்க்கையை நாங்கள் கெடுத்து விடாதபடி கடைசி வரைக்கும் ஆண்டவர் உமக்கு உண்மையாக இருந்து இந்த பரலோகத்து சேர்க்க என் தேவன் தாமே எங்களை கிருபை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. அவர்களை வழி நடத்துங்கப்பா. இன்னும் ஆண்டவர் கீழ்ப்படுகிற பெண்களாக நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களோடு நீங்கள் இடைப்படும்படியாக அந்த கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமீன். God bless you.